ஒரு ஆஃப் வேல சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பிக்கப்பட்டப்போ சிம்பு இல்லைங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் கமல்ஹாசனோட இதுலேருந்து ஏதாவது பண்ணி கொஞ்சம் மேஜிக் பண்ணி பண்ணுற தின்பில் பண்ணலாம், எப்படி வேணாலும் நினச்ச கதையை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் இவங்க என்னன்னா நேரம் எடுத்தோடனே கதை சொல்கிறாங்க. எடுத்தோடனே அதுவே ஒரு தப்பான ஒரு எப்படி இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவங்களுக்கு தெரியுமா? சினிமாவே ஒரு மேஜிக் தானே. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், ஒரு டேர்னிங் இருக்கணும், இவர் அங்கே சஸ்பென்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லை. ஒரு சின்ன சின்ன போகிற போக்கில் கதை சொல்கிறப்ப ஒரு சின்ன காமெடி இருக்கணும். எல்லாம் சேர்ந்தது தானே சினிமா. அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாக வந்து எடுத்தோடனே கதை சொல்கிறீங்க, எடுத்தோடனே ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குது. கமல்ஹாசன்லாம் இந்த படத்தில் இவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் நல்ல படம். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ உள்ள ட்ரெண்டு இப்படி தான், பெருசாக கதை தேவையில்லை, லாஜிக் தேவையில்லை, ஒரு 10 ஃபைட் வச்சா போதும், ஒரு 4 பாட்டு வச்சா போதும். மணிரத்னமாகவே ரசிப்பதற்கு இங்கே கூட்டம் இருக்குது. யார் என்ன கேரக்டரு, அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த டீட்டெயிலிங் கிடையாது. எதுக்கு சண்டை போடுறாங்கிற டீட்டெயிலும் கிடையாது. வர்றாங்க, அடிச்சிட்டு இருக்காங்க, சண்டை போடுறானுங்க. வெளியில் ஒரு முக்கியமான இடத்துல சண்டை நடக்குது, ரோட்டில் ஆளே காணும். நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு. அது இவங்க பண்ணது தான் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இல்லை, இப்போ விக்ரம் படமும் வந்து கமல் அவர்களுடைய கதை தான், லோகேஷ் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. இங்கேயும் கமல் அவருடைய கதை தான், ஆனால் இங்கே அது மிஸ் ஆகிடுச்சு. இல்லை ரெண்டுனா இதில் என்ன நடந்திருக்கும்னு எனக்கு ஒரு கெட்ஸ்னா, 2 பேருமே பெரிய லெஜெண்ட். அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சம்திங் ஒரு சார் வணக்கம். சார் வணக்கம். தக் லைஃப் நேற்று ரிலீஸ் ஆச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்க்கும்போது எல்லா பக்கம் விமர்சனம் தான். ஒரு பக்கம் கூட பாசிட்டிவாக ஒரு நோட் கூட வரல, ஒரு கமெண்ட் கூட வரல. இதையும் தாண்டி இந்தியன் 2 கூட ரொம்ப மோசமாக இருக்குன்னுலாம் கமெண்ட்ஸ் வருது. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்த படம். இந்தியன் 2 கூட அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. இந்த படத்துக்கு பாட்டு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த பாட்டு கொண்டாடப்பட்டது. விண்வெளி நாயகனாக இருக்கட்டும், அந்த முதல் மலையாக இருக்கட்டும், அஞ்சு வண்ண போயாக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே ஹிட்டு. சோஷியல் மீடியா முழுவதும் இந்த பாட்டு தான் கடந்த சில நாட்களாக ஆக்கிரமித்திருந்தது. அப்படிங்கிற போது பெரும் எதிர்பார்ப்பு, கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு படத்தில் ஒரு பெரிய மேஜிக் இருக்க போதுங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கு நம்பிக்கையை வந்து உண்மையாக்குற மாதிரி பாட்டும் பெருசாக ஹிட்டு. இந்த இந்த எதிர்பார்ப்போடு போய் பார்க்குறப்ப பெரும் ஏமாற்றம் அடைஞ்சதான் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு கோபம். ரெண்டாவது, படத்தில் இந்த பாடல்கள் இவங்க ரசித்த பாடல்கள் படத்தில் இல்லைங்கிறது இன்னொரு கோபம். ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை கமல்ஹாசனும் மணிரத்னம் எடுத்தாங்கன்னே தெரியல. ஒருவேளை இவங்க படம் தானா, இவங்க திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே வந்து 2 பேரும் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் போட்டதா, இது 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்து வேறு யாராவது படத்தை டைரக்ட் பண்ணாங்களாங்கிற ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது. படம் மோசமாக இருக்குது. கதைன்னு பார்த்தா ஒரு பெரிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கேங்ஸ்டர் ஒரு இடத்துல வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு. அங்கே போகிறப்ப ஷூட்டிங் நடக்குது. அங்கே எதிர்பாராம ஒரு பேப்பர் போட வந்து ஒருத்தர் இறந்து போகிறாரு. பேப்பர் போட வந்து இறந்து போனால் அவருக்கு 2 குழந்தை இருக்குது. அதில் ஒரு பெண் குழந்தை தானாக போயிடுது, ஒரு பையன் மட்டும் இருக்காரு. அந்த பையன் தான் பையன் மாதிரி எடுத்து வளர்க்குறாரு. விவரம் தெரிஞ்சவனே அவங்க அப்பாவை கொண்டது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இல்லையா, இவர் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் பழிவாங்க. அதுதான் கதை. அப்புறம் அந்த இடையில இவங்க 2 பேருக்குள்ள யார் பெரியவங்கிற போட்டி. இதுதான் இந்த மாதிரியான ஒரு கதை. இது வந்து நிறையா படங்களில் நம்ம பார்த்துட்டோம். செக்க சிவந்தவான நிறைய படங்கள், அவர் படங்களே வந்து படம் பார்த்துட்டோம். பட் அந்த கதையை வந்து இவங்க எப்படி சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் இல்லை. அதான் சிக்கல். இப்போ இந்த கதையை பார்த்தா ஒரு ஆஃப் வேல சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பிக்கப்பட்டப்போ சிம்பு இல்லைங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் கமல்ஹாசனோட இதுலேருந்து ஏதாவது பண்ணி கொஞ்சம் மேஜிக் பண்ணி பண்ணுற தின்பில் பண்ணலாம், எப்படி வேணாலும் நினச்ச கதையை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் இவங்க என்னென்னா நேரம் எடுத்தோடனே கதை சொல்கிறாங்க. எடுத்தோடனே அதுவே ஒரு தப்பான ஒரு எப்படி இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவங்களுக்கு தெரியுமா? ஓப்பனாக கதை சொன்னோம்னா அது வந்து ட்ரையாக இருக்கும், அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்காது, ஒரு டேர்னிங் இருக்காது. அப்படிங்கிறது சாதாரண ஒரு சிறுகதை படிக்கக்கூடிய நபர்கள் கூட தெரியும். அப்படிங்கும் போது ஒரு பெரிய லெஜெண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஒரு கதையை ஃப்ளாட்டாக எப்படி எடுத்தோடனே சொல்லிட்டு போக முடியும் அப்படின்னு நினச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு சுவாரஸ்யமும் இல்லை. அது மக்கள் புரிதலுக்காக கூட அப்படி வச்சிருக்கலாம்ல, ஆரம்பத்திலே ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லை, சுவாரஸ்யம் வேணும்ல. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு சினிமாவே ஒரு மேஜிக் தானே. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், ஒரு டேர்னிங் இருக்கணும், இவர் அங்கே சஸ்பென்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லை. ஒரு சின்ன போகிற போக்கில் கதை சொல்கிறப்ப ஒரு சின்ன காமெடி இருக்கணும். எல்லாம் சேர்ந்தது தானே சினிமா. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் தானே, அது கமர்ஷியல் படம் தானே. நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் பண்ணலையே, கமர்ஷியல் படத்தில் எல்லா இதுவும் தேவைப்படுமே. அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாக வந்து எடுத்தோடனே கதை சொல்கிறீங்க, எடுத்தோடனே ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குது. கமல்ஹாசன்லாம் இந்த படத்தில் செத்து பிழைச்சவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பலமுறை செத்து பிழைக்கிறார். அந்த மாதிரிலாம் உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்பாட்லேயே போயிருப்பானுங்க. துப்பாக்கியை வச்சு பனிமலையில் உயரத்துலேருந்து சுடுறானுங்க. சுட்டு தூக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மரமட்டையெல்லாம் கிழிச்சிட்டு உள்ளே போய் விழுகிறாரு. விவேகம் மாதிரி காலில் எந்திரிச்சு பார்த்தா எந்திரிச்சிடாரு. அவரே எந்திரிச்சிட்டு பார்க்குறாரு, இந்த பக்கத்தில் ஒரு புல்லட் இருக்கோ அப்படின்னு உடனே அந்த பனியிலேருந்து ஒரு லீஃப் மாதிரி ஒன்று உடச்சி அப்படியே புல்லட்டை வந்து அவரே கிழிச்சு வந்துட்டு திருப்பி அவரோட நடந்து போயிறாரு.
அவன் இங்கெங்கே ஆப்ரேஷன் தியேட்டரை புக் பண்ணி அனஸ்தீசியா டாக்டரை கொண்டு வந்து வச்சு பிபி சுகர் இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கு பிறகு பண்ணுற சர்ஜரியே ஃபெயிலியர் ஆகி போகுது சர்ஜரி. இவர் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து தூக்கி போட்டு போயிறாரு. அப்புறம் இன்னொரு காரை ரவுண்ட் அப் பண்ணி ஷூட் பண்ணுறானுங்க. பார்த்தா அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தா எந்திரிச்சு வந்துடுறாரு. ஜெயிலுக்கு போகிறாரு ஒரு கொலை கேஸில். பார்த்தா போய் உடனே வந்துடுறாரு திருப்பி. அந்த கேஸ் என்ன ஆச்சு, நடத்தினாங்களா இல்லையா, அவருக்கு தண்டனை கொடுத்த அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு கொலை கேஸில் மாட்டி உள்ளே போனவர் உள்ளே போய் ஜாலியாக இருக்கார். பார்த்தா அதுக்கு அந்த ஜெயிலர் ரூமில் வந்து ரொமான்ஸ் பண்ணுறாரு. இவருடைய செல்லு ஏசி இருக்குது. அப்படி அங்கே கொஞ்சம் ஜாலியாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, விளையாண்டுட்டு இருக்காரு. அங்கே லவர் வர சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாளே வெளியே வந்துடுறாரு. கொலைக்கேசில் போனவர். இது என்னன்னா சார், லாஜிக்கல் எல்லாமே ஓட்ட தான். ஆனால் மணிரத்னம் சார் இப்படி பண்ண மாட்டார் நம்ம நினச்சோம், அவர் இப்படி பண்ணிட்டார். அப்படி அதுதான் இப்போ என்ன எல்லாருடைய கேள்வி, ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறது தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் நல்ல படம் வந்தது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ உள்ள ட்ரெண்டு இப்படி தான், பெருசாக கதை தேவையில்லை, லாஜிக் தேவையில்லை, ஒரு 10 ஃபைட் வச்சா போதும், ஒரு 4 பாட்டு வச்சா போதும், ரொமான்ஸ் சீன்ஸ் சீன்ஸ் வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த படத்தை வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ முழுக்க தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய அடுத்த ஆடியன்ஸ்க்காக படம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மணிரத்னமாகவே ரசிப்பதற்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. கமலஹாசனாகவே ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் எத்தனை வயசானாலும் இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. மணிரத்னம் எத்தனை வயசானாலும் கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நீங்களாவே ஒரு படம் பண்ணுங்களேன், உங்கள் ஸ்டைலே ஒரு படம் பண்ணுங்களேன். உங்கள் ஸ்டைல் படமே கிடையாது. இப்போ அதான் எல்லாருடைய கேள்வி. ரெண்டாவது, படத்தில் ஏன் ஒரு அழகான பாட்டு, ஹிட்டான பாட்டை யாருமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போகும். இவ்வளோ விமர்சனம் வந்திருக்காது. 2.25 மணி நேரம் படம் பார்க்குற எல்லாருமே சமயத்தில் சொல்கிற விஷயம், 2.25 மணி நேரம் படம் பண்ணாதீங்க. நாங்கள் தேட்டரில் வீட்டிலேருந்து தேட்டருக்கு போய் படம் பார்த்துறதுக்கு ஆஃப் டே ஆயிடுது. ரெண்டாவது, 2.25 மணி நேரத்துக்கு நீ காசு சொல்கிறப்ப போர் தான் அடிக்கும். நீங்கள் என்ன தான் விஷயத்தை விறுவிறுப்பாக சொன்னாலும் திருப்பி சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்போ ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம் பண்ணுங்க. 2.25 மணி நேரம் ஏன் படம் பண்ணுறீங்க? இப்போ ஃபுட்டேஜ் 2.25 மணி நேரம்னா இவங்க வந்து எடுத்த வெர்ஷன் வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும். அது எங்கே கொண்டு போய் கட் பண்ணுறது, எங்கே ஓப்பன் பண்ணுறது, இவங்களுக்குலாம் இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் ரிவீல் பண்ணுறாங்க. ரிவீலே பண்ணல இந்த கேரக்டர். நம்ம இப்போ ஒரு கேரக்டருடைய டெப்த் எதுவுமே கிடையாது, யாருமே இல்லை. அவங்க யார், எங்கேருந்து வர்றாங்க, இவனுங்களும் குடும்பம் குட்டி இருக்கா, புள்ள குட்டி இருக்கா, இவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. கேட்டால் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றாங்க, 30%ன்றாங்க. என்ன பிஸ்னஸ்ன்னு தெரில. இந்த கூட கேங்ஸ்டராக 2 பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணி, மச்சான் ஹெலிகாப்டர் எடுத்துவான் மச்சான், கோவா போகலாம் அப்படின்றானு. கோவா போயிடுறாரு. இதை பக்கத்துக்குள்ள டீ சாப்பிட்டு விளாடுற மாதிரி பேசுகிறானுங்க. என்ன தொழில் பண்ணுறாங்க, கோவாவுக்கு போகிறான்னு. கோவாவுக்கு ஏன் போனீங்க? அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த படத்தினுடைய எல்லாத்துக்கும் ஒரு இது இருந்திருக்கும், ஒரு எக்ஸ்பிளைன் இருந்திருக்கும். பட் இந்த ஃபுட்டேஜில் அவங்க அவ்வளோ கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டா மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு. எல்லாருக்கும் இந்த படம் புரியுமா? இப்போ இந்த ஒரு வில்லனை காட்டுறாங்க ராஜஸ்தானில். அவங்க அம்மா இங்கே இருக்கிற, அவர் மட்டும் அங்கே இருக்கிறான்றாங்க. அது எதுக்கு, என்ன கனெக்ஷனு, அது என்ன பண்ணா, அவன் யார் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அப்புறம் வந்து இங்கே பார்த்தா அவர் ஒரு பெரிய கமல்ஹாசனுக்கு எதிரியான டாய்னா காட்டுறாரு. அரசியல்வாதியா, ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு கேங்ஸ்டரா அப்படிங்க, அதையும் வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணல. இந்த பக்கம் நானும் பார்க்கும்போது கேங்ஸ்டர் தான், கேங்ஸ்டருக்கான எந்த வேலையுமே பார்க்கல. ஆமாம், எல்லாருமே நீட்டாக இருக்கானுங்க. எல்லாம் பென்ஸ் காரில் வரானுங்க, ஹெலிகாப்டரில் வரானுங்க. சரி, ஏதாவது முக்கியமான பிஸ்னஸ் டீலிங் ஏதாவது பேசுவாங்கன்னா அதையும் காணாம். ஆனால் இப்போ பெர்சன்டேஜ் மட்டும் கேட்குறாங்க. 30%. நம்ம தொழிலை வந்து பாம்பேயில் பண்ணலாமா, மும்பை, லண்டனில் பண்ணலாமா, துபாயில் பண்ணலாமா? நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி பிரான்ச் பண்ணுற மாதிரி. புஷ்பா 2 நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. இல்லை, புஷ்பா 2 வந்து ஓரளவுக்கு ஓடிச்சு வச்சுங்க. அதில் கொஞ்சம் ஒரு இது இருந்தது. இல்லை, இதில் வந்து யார் என்ன கேரக்டரு, அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே அந்த டீட்டெயிலிங் கிடையாது. எதுக்கு சண்டை போடுறாங்கிற டீட்டெயிலும் கிடையாது. வர்றாங்க, அடிச்சிட்டு இருக்காங்க, சண்டை போடுறானுங்க. வெளியில் ஒரு முக்கியமான இடத்துல சண்டை நடக்குது, ரோட்டில் ஆளே காணோம். ரயில்வே ஸ்டேஷன் சண்டை நடக்குது, ரயில்வே ஸ்டேஷன் ஆளை காணோம். அப்போ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் போக சொல்லி சண்டை போடுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு. அது இவங்க பண்ணது தான் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி, ஆச்சரியம். இந்த காம்போ பண்ணும்போது தான். ஆமாம், இது பண்ணால் இது முன்னாடி வரும்போது சார் ஏதோ சைனீஸ் லாங்குவேஜில் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ டீகோடிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்க போகுதுன்ட்டு அப்படி ஏமாற்றம் தானே இது? இல்லை, அது சைனீஸ் லாங்குவேஜ் இல்லைன்னா சைனீஸ் லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அது மாதிரி படமும் புரியல. அதுதான் டீகோட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். படம் வந்து சைனீஸ் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. சைனீஸ் படம் நமக்கு புரியாது, சைனீஸ் நமக்கு தான் தெரியும். அது மாதிரி இந்த படம் புரியாதுங்கிறது தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சைனீஸ் லாங்குவேஜ்லாம் இருக்கும் படம் அப்படின்னு. இந்த ஒரு கமெண்ட் பாட்டே இருக்கேன், நீங்கள் ஏன் படம் பண்ணிட்டே இருக்கீங்க மணி சார் ப்ளீஸ் ரிட்டர் அப்படின்லாம் போடுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை, அப்படிலாம் நீங்கள் ஒரு படத்தை வச்சு அவரை முடிவு பண்ணிட முடியும். அவருக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அவருக்கு உள்ள ஒரு ஸ்டஃப் இருக்குது. இன்றைக்கி நினைச்சாலும் அவருடைய ஸ்டைலில் ஒரு படம் பண்ணால் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் வந்து மானசீகமாக அவர் குருவாக அழைச்சிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒர்க் பண்ணாடியும் கூட அவருடைய ஸ்டைல் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு ஐகானிக் ஸ்டைல். இந்த படத்தை மேக்கிங்லாம் நீங்கள் குறை சொல்ல முடியாது. பிரம்மாண்டமான மேக்கிங், அருமையான மேக்கிங்.
இது வரைக்கும் இந்த ஷார்ட் கம்போசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நேபாளலாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரைட்டு. பட் கதை விஷயத்தில் விட்டாங்க. ஒரு நல்ல ஒரு கதையாசிரியர்கிட்ட கதையை வாங்கி கமலஹாசன் மாதிரியோ இல்லை மணிரத்னம் மாதிரி ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த படம் பேசக்கூடிய படமாக இருக்கும். ஒன்றும் அவருக்கான இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா அவர் ஸ்டைலே படம் பண்ணணும். இல்லை, இப்போ விக்ரம் படமும் வந்து கமல் அவர்களுடைய கதை தான். லோகேஷ் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸ். இங்கேயும் கமல் அவருடைய கதை தான். ஆனால் இங்கே அந்த மிஸ் ஆகிடுச்சா? இல்லை, ரெண்டுனா இதில் என்ன நடந்திருக்கும்னு எனக்கு ஒரு கெஸ்ட்னா, 2 பேருமே பெரிய லெஜெண்ட். அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சம்திங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிறனால தான் கதை இந்த மாதிரி இந்த திசை தெரியாமல் போயிருக்கு. 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால், ஏன்னா கமல் வந்து அவருக்கு சீனியர், மணிரத்னத்துக்கு சீனியர். ஒரு சில விஷயத்தை அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது 2 பேருக்குள்ள அந்த சரியான வேவ் ஒர்க் ஆகலையோன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் வைஸ், டைரக்ஷன் வைஸ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க நிறையா. ஸ்கிரிப்ட் வைஸ் 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப அவங்களுக்குள்ள சரியான வேவ் இன்னும் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்மளே இவ்வளோ பேசுகிற அவங்களுக்கு தெரியாதா, இவ்வளோ படம் பண்ணவங்களுக்கு? அப்போ ஏதோ சம்திங் ராங் இங்கே நடந்திருக்கு. அதாவது ஸ்கிரிப்ட் எடிட்டிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம்ல. இல்லை, எடிட்டிங் ரொம்ப மேலோட்டமாக தான் இருந்துச்சு படம். ரொம்பவே இந்த படம் இப்போ நம்ம பார்த்த ஃபுட்டேஜவே எடிட்டிங்லேயே மேஜிக் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னா ஒரு ரிவர்ஸ்லேருந்து போடலாம், ஆஃப்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சிம்பு வந்து நீங்கள் கோவா போர்ஷன் இருக்கு இல்லையா, கோவா போர்ஷன்லேருந்தே அப்போ படத்தை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தா இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். அப்படி இப்படி போயிட்டு வரப்போ தான் ஜிக்ஜாக் தானே சினிமாவே. அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்த ஃபுட்டேஜே ஒரு எடிட்டர் எங்கே போனான்னு தெரியல. அவர் சொன்னாரா இல்லை வந்து அவர் பேச்சை கேட்கலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பார்த்த ஃபுட்டேஜவே நம்ம படத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போகலாம். சிம்பு அங்கே கோவாவில் இருக்கிற மாதிரி, அங்கே ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி. ஸ்டார்டிங் அந்த ஸ்டோரி டெல்லிங் கூட கொஞ்சம் உள்ள வச்சு இதாக காமிச்சிருக்கலாம், ஃப்ளாஷ்பேக்காக கூட காமிச்சிருக்கலாம். ஏன் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. சிம்பு மகன் மாதிரியே கொண்டு வந்துட்டு ஒரு பிளாக் பையன் கிடையாங்கிறத ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிறது ரெண்டாவது, அவர் வந்து கமல்ஹாசன் கூட இருக்கிறத கமல்ஹாசன் இது பண்ணுறதுக்காக மாதிரியே ஒரு ப்ளே பண்ணியிருக்கலாம். உள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். கதை காலில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறப்ப ஆளுக்கு ஒருக்கா சொல்லுவாங்க, அதை வச்சு டெவலப் பண்ணி ஒரு வேலை பண்ணிடலாம். பட் அது எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. படம் ஃப்ளாட்டாக இருக்குது, ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு சண்டை போகிறாங்கன்னு முதல்ல புரியல. காரில் ஃபைட் நடக்குது, ஃப்ளைட்டோட ரெக்கையில் ஒருத்தர் அடித்து கொள்றாரு. அதெல்லாம் வந்து கமல்ஹாசன் செய்கிறாருங்கிறது தான் நமக்கு ஆச்சரியம். ஒருத்தர் அப்படி பிடிச்சி ஹெலிகாப்டரில் அந்த விங்ஸில் அடிக்கிறார், டக்கு டக்குன்னு அடித்து அப்படி தூக்கி போகிறார். அது வந்து இவராக பண்ணுறாரு, இவர் படமாக இவர் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதே அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். எஸ், இப்போது இந்த படம் ஃபெயிலியர், ஒரு மோசமான ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறனால அடுத்து கூலி தான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வருது. எதிர்பார்க்கலாமா? இல்லை, கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி ஒரு பெரிய விக்ரம் கொடுத்துருக்காரு, லியோ கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு தப்பு செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது அதுக்கு முன்னாடி வந்த டீசர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ டீசர்லாம் வச்சு எதுவும் பேச முடியாது. படம் எந்த படம் நல்லா இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லோகேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டை ஒன்று பிடிச்சி பண்ணுறாரு. ஓரளவுக்கு போர் அடிக்காமல் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கொண்டு போயிறாரு. அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு பண்ணியிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மினிமம் கேரண்டி எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், நம்பிக்கை இருக்குது. நமக்கு இந்த கம்பேரிஷனே தப்பு. தக் லைஃப் கூலிங்கிற கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. லோகே தானே சார் பார்ப்பேன், கமல் சார் படம் முடிஞ்சனா ரஜினி சார் படம் அப்படி தானே பார்ப்பாங்க. இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி 2 படம் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு, தப்பு செய்ய மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சன் பிக்சர்ஸ் மணிரத்னமும் லெஜெண்ட் தானே. இல்லை, மணிரத்னம் லெஜெண்ட்னாலும் அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. அதே நம்பிக்கை லோகேஷ் மேலே இருக்குது. அதை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஓகே சார், அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.